கருணாநிதி அவர்களை தீய சக்தி தனக்கு துரோகம் இழைக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் புரட்சி தலைவர் அந்த இயக்கத்தை அவர் உயிரோடு இருந்தவரை திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக முடியாமல் ஒரு நிலையை உருவாக்கி சென்றார். திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பதிலடி கொடுத்துள்ளார். எனக்கு தெரிஞ்சவரை கருணாநிதி அவர்களை தீய சக்தி தனக்கு துரோகம் இழைக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் புரட்சி தலைவர் அந்த இயக்கத்தை அவர் உயிரோடு இருந்தவரை திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக முடியாமல் ஒரு நிலையை உருவாக்கி சென்றார். அவர் மரணத்துக்கு அப்புறம் எங்க கட்சி பிரிஞ்சதுனாலதான் அவர் 2 ஆண்டு ஆட்சி இருந்தார். திருப்பி அம்மா அவர்கள் தலைமையில எல்லாம் ஒன்றிணைந்ததும் அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் இடத்துல இருந்து திரு கருணாநிதி அவர்களை கடுமையாக எதிர்த்து வந்தார்கள். எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டது பிஜு பட்நாயக் அவர்கள் அப்பொழுது முயற்சி செய்ததாக சொன்னார்கள். அதுதான் ஒண்ணு நிறைவேறாம போயிட்டு. அதனால RS பாரதி அவருக்கு தகுந்த மாதிரி எதை வேணாலும் பேசிக்குவாரு. கண்டித்தானே அவங்களுக்கு ஒரு தீர்ப்பு ஒரு விஷயம்னா அவங்க அம்மையார் அவர்கள் காலத்தில் இந்த தீர்ப்பு வாங்கலாம் பேசுவாரு. RS பாரதிக்கு இருந்து அது திமுக சேர்ந்தவர். அவர் அவங்க கட்சிக்கு சேர்ந்த மாதிரி பேசுவாரு. அவர் ஏன் இன்னும் சொல்ல போனா கருணாநிதி அவர்களே புரட்சி தலைவர் தலைமையில கட்சியில இணைஞ்சிருக்கலாமே. தனது புரட்சி தலைவர் நீக்கியது தவறு, மக்கள் தீர்ப்பு புரட்சி தலைவருக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.